Hello friends, welcome to Birds and Technical. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குரோமோட்டூன் ஆப்பில் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி கார்ட்டூன் வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், லெட் ஸ்டார்ட்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. யூஸ் ரெக்கார்டிங் இன்ஜின் 1, யூஸ் ரெக்கார்டிங் இன்ஜின் 2ன்னு இருக்கும். இங்கே உங்களுக்கு எது கரெக்டாக ஒர்க் ஆகுதோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இந்த செல்லில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பொம்மை பிக்சர் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து அவங்க நிறைய கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த கேரக்டர் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிங்க. லேடி 1, லேடி 2, மேன் 1, மேன் 2, வில்லேஜ் மேன் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து நன் கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டர் அந்த இடத்துல வந்து போயிடும். இந்த கேரக்டருக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை நவுத்தி கொண்டு போய்ட்டு நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு வேணுமோ நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து 5 பேக்ரவுண்டு அவங்களா கொடுத்துருப்பாங்க. க்ரீன் ஸ்க்ரீனும் கொடுத்துருப்பாங்க, ப்ளூ ஸ்க்ரீனும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சிங்க. இங்கே மேலே வந்து இம்போர்ட் பேக்ரவுண்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜருக்கு போகும், உங்கள் கேலரிக்கு. அதில் வந்து நீங்கள் பேக்ரவுண்டு கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஸ்பின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து கெட் கேரக்டர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து வெஹிக்கிள் பேக் 1ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ இதில் வந்து பைக்கு, ஆட்டோ, ஸ்கூட்டரு, சைக்கிள் எல்லா வாகனங்களும் வரும். இப்போ வந்து ஆட்டோ என்ற நேமை வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே குரோமோட்டூன் ஆப்புக்கு வாங்க. இங்கே வந்து மேலே என்டர் கேரக்டர் நேம்னு இருக்குது பாருங்கள், அதில் வந்து பேஸ்ட்டு பண்ணிங்க ஆட்டோ என்ற நேமை. அதுக்கப்புறம் அப்படியே பேக்குக்கு வந்துட்டு கீழே இருக்கிற கீவேர்டை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அது கீழே உள்ள கட்டத்தில் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அதுக்கு கீழே இம்போர்ட்டுன்னு கொடுத்துருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆட்டோ உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல வந்துடும். இந்த ஆட்டோ பிக்சர் மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அனிம் 1, அனிம் 2ன்னு இருக்கும். உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இங்கே வந்து வச்சுக்கலாம். அப்படியே ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஃப்ளிப்புன்னு இருக்குது பாருங்கள், அதில் வந்து டிக் பண்ணிங்கன்னா அந்த ஆட்டோ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வரும், ரைட் ஹேண்ட் சைடும் வந்து நிற்கும். இந்த ஆட்டோ சைஸை நீங்கள் சின்னதாகவும் வச்சுக்கலாம், பெருசாகவும் வச்சுக்கலாம். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து சைஸுன்னு இருக்கும், அதை வந்து கம்மி பண்ணிங்கன்னா ஆட்டோ சைஸ் வந்து கம்மியாகவும் பெருசாகும். இந்த குரோமோட்டூன் ஆப்பை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். நான் வந்து கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆட்டோவை வந்து கொஞ்சம் தடவை மூவ் பண்ணிவிட்டு மேலே இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அது கொடுத்திங்கன்னா 1, 2, 3 நம்பர் வந்து ஆட் ஆகும். நீங்கள் இந்த சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அதை வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கேரக்டருக்கு கீழே வந்து மூவ்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து மூவ் பண்ணி எங்கே வேணுமோ நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம். இந்த கேரக்டர் மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கேரக்டர் வந்து நடக்கணுமா, ஓடணுமா, பேசணுமா, உட்காரணுமா, இப்படி ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சிங்க. இந்த கார்ட்டூன் வீடியோவுக்கு பேக்ரவுண்டு எங்கேருந்து எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் சர்ச்மேன்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் போயிட்டு கார்ட்டூன் ரோட் பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும் பேக்ரவுண்டு. அங்கேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரக்டருக்கு வந்து சிட்டிங் ஐடியல்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. இந்த கேரக்டர் மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் ஃப்ளிப்புன்னு இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திரும்புகிற மாதிரி இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் திரும்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த திசையில் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சிங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த லேடி கேரக்டரை அப்படியே கொண்டு வந்து அந்த சீட் மேலே உட்கார வச்சுருங்க. அதே மாதிரி ஜென்ஸு கேரக்டரையும் உட்கார வச்சுருங்க. இப்போ இந்த ஜென்ஸு கேரக்டருக்கு வந்து தலை இடிக்குது பாருங்கள் மேலே, அதுக்கு என்ன பண்ணணுன்னா ப்ளஸ் சிம்பிள் அழுத்திட்டு அந்த கேரக்டரோட சைஸை வந்து கம்மி பண்ணிங்க. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஐக்கேன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து டிக் பண்ணிங்க. இந்த ஆட்டோக்காரரோட கை, கால் உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ கொண்டு போயிட்டு கரெக்டாக வச்சிங்க. இப்போ இந்த ஆட்டோக்காரரோட ஒரு கால் மட்டும் இந்த பக்கம் இருக்கணும், ஒரு கால் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி உட்கார வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஆட்டோக்கு மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்திங்கன்னா சைஸும் இருக்கும், கீழே வந்து டெப்த்துன்னு இருக்கும், அந்த டெப்த்தோட சைஸை நீங்கள் வந்து கம்மி பண்ணிங்க. இப்போ அப்படியே ஓகே கொடுத்துருங்க கீழே. இப்போ இந்த ஜென்ஸு கேரக்டரை வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து அந்த ஆட்டோ சீட் மேலே வந்து உட்கார வைங்க. ஏற்கனவே எங்கள் சேனலில் வந்து குரோமோட்டூன் ஆப்பை பற்றி 2 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன்.
இமேஜஸ் சர்ச்மேன் ஆப்பை பற்றியும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன். போட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. ஏன்னா இப்போ நாம் இந்த வீடியோ வந்து கைன் மாஸ்டரில் தான் எடிட் பண்ண போகிறோம். மேலே வந்து ரெக்கார்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கீழே வந்து குரோமோ டூன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இப்போ வந்து அடுத்த கேரக்டரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. கெட் கேரக்டர்னு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டு வெஹிக்கிள் பேக்குன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இங்கே கீழே வந்தீங்கன்னா ஸ்கூட்டின்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து காப்பி பண்ணிங்க. இப்போ அப்படியே குரோமோ டூன் ஆப்புக்கு வந்து என்டர் கேரக்டர் நேம்னு இருக்குது பாருங்கள், அதில் வந்து பேஸ்ட்டு பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துங்க. இப்போ வந்து அப்படியே வந்து வெஹிக்கிள் பேக்குக்கு வந்துடுங்க. கீழே வந்து கீவேர்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து காப்பி பண்ணிங்க. அப்படியே பேக் வந்துடுங்க. குரோமோ டூன் ஆப்புக்கு வாங்க. கீழே அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இம்போர்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இந்த ஸ்கூட்டி வந்து இங்கே உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ இந்த ஸ்கூட்டிக்கு மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதில் போனீங்கன்னா அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. ரெட் கலரில் ஸ்கூட்டி இருக்கும், ப்ளூ கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. ஸ்கூட்டி நிற்கிற மாதிரி ஓடுற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ இந்த லேடி கேரக்டர் மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை வந்து கொடுத்தீங்கன்னா அனிமேஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து சிட்டிங் ஐடியல்னு வந்து கொடுத்துட்டு அந்த ஸ்கூட்டி மேலே கொண்டு போயிட்டு உட்கார வச்சுருங்க. அந்த கேரக்டர் எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சைஸை வந்து கம்மி பண்ணிங்க. இப்போ இந்த லேடி கேரக்டரோட ஒரு கால் மட்டும் சீட்டுக்கு இந்த பக்கம் இருக்கணும், இன்னொரு கால் சீட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற மாதிரி உட்கார வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த ஸ்கூட்டிக்கு மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை ப்ளஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து சைஸ் இருக்கும், அது கீழே வந்து டெப்த்துன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டெப்த்தோட சைஸை நீங்கள் வந்து கம்மி பண்ணிங்க. இப்போ இந்த கேரக்டரை கொண்டு போயிட்டு அந்த சீட்டு மேலே வந்து உட்கார வைங்க. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஐக்கேன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து டிக் பண்ணிவிட்டு அந்த ஹேண்ட்பரை வந்து பிடிக்கிற மாதிரி கையை ரெண்டுக்கும் கொண்டு போய்ட்டு வச்சுருங்க. அந்த கால் பொசிஷனையும் கரெக்டாக வச்சுருங்க. இப்போ வந்து மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதோட பேக்ரவுண்டை வந்து க்ரீன் ஸ்க்ரீனாக மாற்றிங்க. இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ மேலே வந்து ரெக்கார்ட் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் நவுன்னு வரும், அதை வந்து கிளிக் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து கீழே குரோமோ டூன்னு இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ வந்து கைன் மாஸ்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. மீடியான்னு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. இப்போ வந்து லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போங்க. நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீனை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களா ஆட்டோ, அதை இங்கே வந்து கொண்டு வாங்க. அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் க்ரீன் ஸ்க்ரீன் மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு குரோமோ கீன்னு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டு அந்த பேக்ரவுண்டு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாம் ரிமூவ் ஆகிற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. இப்போ இந்த ஆட்டோக்கு நாம் வந்து அனிமேஷன் கொடுக்கணும். கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு இந்த பக்கம் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் ஒரு புள்ளி ஒன்று வச்சிங்க. இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஒரு புள்ளி ஒன்று வச்சிங்க. அந்த ஆட்டோவை கையாலேயே இழுத்து கொண்டு போயிட்டு அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு எண்டில் கொண்டு போயிட்டு விட்டுருங்க. இப்போ வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அந்த ஆட்டோ எவ்வளோ அழகாக மூவ் ஆகி அந்த பக்கம் போகுது பாருங்கள்.
இப்போ வந்து அடுத்த வீடியோவை கொண்டு வாங்க. லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போங்க. உங்களுக்கு இது மாதிரி வீடியோ லைனாக வந்ததுன்னா கீழே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து டிரான்ஸ்கோடிங்னு இருக்கும். அது வந்து கொடுத்தீங்கன்னா கரெக்டான பிக்சர் உங்களுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி குரோமோ கீ உள்ளே போயிட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன்லாம் ரிமூவ் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த ஸ்கூட்டியை வந்து நீங்கள் சின்னதாகவும் வச்சுக்கலாம், பெருசாகவும் வச்சுக்கலாம். கையாலேயே இழுத்திங்கன்னா பெருசாகிடும், சின்னதாகவும் ஆகும். இந்த ஸ்கூட்டியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போயிட்டு மிரர்னு இருக்கும். அது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த திசை வேணாலும் திரும்பும் அந்த ஸ்கூட்டி. இப்போ இந்த ஸ்கூட்டியை லாஸ்ட்டில் கொண்டு போயிட்டு வச்சுருங்க. கொஞ்சம் தொலைவு தள்ளி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு புள்ளி வச்சிங்க. அதே மாதிரி வீடியோ லாஸ்ட்டில் ஒரு புள்ளி வச்சிங்க. அப்படியே கையாலே இழுத்து கொண்டு வாங்க இந்த பக்கம். அந்த லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு விட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளின்னு வந்து இந்த லாஸ்ட்டில் கொண்டு போயிட்டு விட்டுருங்க. இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட நாம் வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆடியோன்னு இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன மியூசிக் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சவுண்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் 200 வரைக்கும் சவுண்டு இருக்கும். அது ஃபுல்லாகவே கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.